பணக்காரங்க செய்யக்கூடிய மற்றும் ஏழைகள் செய்யாத 10 விஷயங்கள் என்ன என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பணம் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படிப்பட்ட பணம் ஏன் ஏழை மக்கள்கிட்ட இல்லாமல் எப்பயுமே பணக்காரங்கிட்டே சேர்ந்துக்கிட்டு இருக்கு? அப்படி பணக்காரங்க என்ன தான் பண்ணுறாங்க? மக்களை ஏமாற்றி பணம் பண்ணுறவங்கள பற்றி நான் இங்கே பேச வரல. தனக்காக வேலை செய்ய வைக்கிற பணக்காரங்களை பற்றி மட்டும்தான் நான் இப்போ பேச போகிறேன். நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம், இவங்க எப்படி இவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு. தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு போவோம். நமக்கு எதுக்கு இந்த பணக்கார ஆசையெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி பணக்காரனா மாதணும்னு எதனா ரகசியம் இருக்கா என்ன? உங்க மனசுல நிறைய விஷயம் மூடிட்டு இருக்கலாம். பணக்காரங்க பண்ணக்கூடிய ஏழைகள் பண்ணாத 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, ரிச் லைக் டு ரீட். பணக்காரங்க புத்தகம் படிக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. பொதுவாக இங்க நம்ம பார்க்கக்கூடிய உயர்ந்த பணக்கார வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது புக் ரீடிங் பண்றது தான். நீங்க பொழுதுபோக்காக புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு கதைகள், கவிதைகள், பல வகையான புத்தகத்தை வாசிக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா சுய முன்னேற்றத்துக்காக செல்ஃப் புக்ஸ் விரும்பி படிக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். பணக்காரர்கள் எல்லாருமே தங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் தன்னை மேம்படுத்துவதற்காகவும் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய முதலீட்டாளரான வாரன் பஃபட் கிட்ட உங்க வெற்றிக்கு அடித்தளம் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டப்ப, என்கிட்ட இருக்க புத்தகத்தை நான் தினமும் 500 பக்கங்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்லைங்க, இந்த வரிசையில நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில் கேட்ஸ் வருஷத்துக்கு 50 புத்தகம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு புத்தகத்தை ரீட் பண்றாரு. பொதுவா நம்ம ஏழைகளை பார்த்தோம்னா வாழ்க்கையோட சுய முன்னேற்றத்துக்காக புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். நம்பர் 2, ரிச் பிலீவ் இன் த லா ஆஃப் இன்கம். ஒரு ஏழை நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி கிடைச்சா போதுன்னு இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு 10 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த ஏழைங்க அந்த 500 ரூபாய் மட்டும்தான் வேலை செய்வாங்க. ஆனா ஒரு பணக்காரன் தான் என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு நிகராக சம்பளத்தை வாங்குவான். அந்த வேலை முடிய ஒரு நாள் ஆகலாம், இல்லை ஒரு வாரம் ஆகலாம், இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம். உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் எடுத்துப்போம். அது முழுசா உருவாக்கி மார்க்கெட் பண்ற வரை பணக்காரனுக்கு சம்பளமே கிடைக்காது அல்லவா? வருமானமே கிடைக்காது. மார்க்கெட் பண்ண அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொருளுக்கேற்ற பணம் வரவை எடுத்துக்கலாம். பொதுவாக கடின உழைப்பு என்பது வெற்றியை தரும் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திட்டமிடாத கடின உழைப்பு திறமை இல்லாத நிலையை வெளிப்படுத்தும். உங்களுடைய கடின உழைப்பு திறமையான திட்டத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கணும். நம்பர் 3, த ரிச் அசோசியேட் வித் பாசிட்டிவ் சக்சஸ்ஃபுல் பீப்புள். பணக்காரங்க எப்பயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கவங்க கூட தான் பழகுவாங்க. இந்த பணக்காரங்க பண்ணக்கூடிய விஷயமே தங்களை சுற்றி எப்பயுமே பாசிட்டிவான பீப்புளை வச்சுக்கிறது தான். இது கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற மக்களை மட்டும்தான் பணக்காரங்களை சுற்றி வச்சுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இன்னும் ஏழையாக இருக்கோம் அப்படின்னு. ஏழைகள் எப்பயும் நெகட்டிவ் பீப்புளை தள்ளி வைக்க யோசிக்கிறாங்க. ஆனால் பணக்காரங்க எப்பயுமே நம்ம பக்கத்தில் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு உறுதியாக இருக்காங்க. நம்பர் 4, ரிச் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் அப்டகல்ஸ். பணக்காரங்க எப்பயுமே தடைகளை விட வாய்ப்புகளுக்கு தான் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன். ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி தன்னுடைய தொழில் ஆரம்பிக்க ஒரு புது நாட்டுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே செருப்பு போட்டுக்கக்கூடிய பழக்கம் இல்லை. அவருக்கு அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த ஊர்ல யாருமே செருப்பு போடல அப்படிங்கிறது தான். விரக்தியில ஊரை விட்டு போக நினைக்கிறாரு. அதே ஊருக்கு இன்னொரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி வராரு. அவர்கிட்ட முதல்ல வந்தவர் சொல்றாரு, என்னன்னா இந்த ஊர்ல செருப்பு வித்து பொழைக்க முடியாதுப்பா, யாருமே செருப்பு போட மாட்டாங்க, நானே பொழப்பு நடத்த முடியாம ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு புதுசா வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடடா யாருமே செருப்பு போடலையா, அப்ப என்கிட்ட இருக்க செருப்பை எல்லாத்தையும் இங்க வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டையும் ஒரு ஜோடி செருப்பை விட்டு அவர் பிசினஸை டெவலப் பண்றாரு. ஒரு கடையும் ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு வராரு. இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாமே நீங்க பாக்குற விதத்தை பொறுத்து தான் மாறும். ஏழையா இருக்கிறவங்க முன்னாடி இருக்க தடைகளை மட்டும்தான் பார்க்குறாங்க, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க தவறிடுறாங்க. நம்பர் 5, ரிச் ப்ரொமோட் தெம் அண்ட் தேர் வேல்யூஸ். பொதுவாக பணக்காரங்க கிட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்கு. அது என்னன்னா, எப்பயுமே தனக்கு தெரிந்த விஷயத்த அல்லது தனக்குள்ள இருக்க ஒரு யோசனையை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க அவங்க எப்பயுமே யோசிக்கிறது கிடையாது. ஏழைகள் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏழைகள் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துல வளர்ந்து வரப்ப அதை விரிவாக்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுவது இல்லை. நமக்கு நாமே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம வாழலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனாலதான் ஏழைகள் எப்பயுமே ஏழையா இருக்கிறாங்க, பணக்காரங்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 6, த ரிச் see their problem as opportunity. பணக்காரங்க நமக்கு வர பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஏழைங்க பணம் நெருக்கடி வரப்ப அது ஒரு பிரச்சனையை எடுத்து எப்படியாவது அந்த நிலைமையிலிருந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வந்துட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நம்ம கூட பார்த்துருப்போம். நம்ம அப்பாக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைய எப்படி முடிக்கலாம், எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏழைங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்தா, அதிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக்க முடியும், எப்படி நம்ம சரி செய்ய முடியும்னு தான் யோசிப்பாங்க. தவிர்த்து அதிலிருந்து எப்படி நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ஆனா பணக்காரங்க அப்படி பண்றது கிடையாது. அவங்களுக்கு எதனா நிதி நெருக்கடி வந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்ளமா பார்க்காம அத ஒரு வாய்ப்பா பார்க்குறாங்க. அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் என்று பார்க்க மாட்டாங்க. நம்பர் 7, த ரிச் திங்க் போத், த புவர் திங்க் எய்தர் ஆர். பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் ஒரே விஷயத்தை எப்படி நினைக்கிறாங்க என்று பார்க்கலாம். ஒரு கடையில் ஐஸ்கிரீம், பீஸா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. நம்ம ரெண்டுத்தையுமே $5 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 2 மனிதர்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மனிதர் ரொம்ப நார்மலாக யோசிக்கக்கூடிய மனுஷனாக இருக்காரு. இன்னொருத்தர் ரொம்ப ரிச்சாக யோசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காரு. இப்போ நார்மலாக யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம கிட்ட இருக்க காசை வச்சுக்கிட்டு அதில் எதனா ஒன்றுத்து தான் வாங்கணும். அதாவது பீஸா வாங்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கணும், எதனா ஒன்று தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பணக்காரங்க ரிச்சாக திங்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு எப்படி இது ரெண்டுத்தையும் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட $5 இருக்குது. இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அதை நிறைய பேர்கிட்ட விற்று அதை ஒரு $15 மாற்றி ஐஸ்கிரீம், பீஸான்னு ரெண்டுத்தையும் வாங்குவாங்க. பேலன்ஸ் கையில் $5 வச்சுருப்பாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைக் வாங்க போகிறோம்னா ரிச் இஎம்ஐயில் தான் வாங்குவாங்க. அந்த பைக் வாங்கிட்டு அதை பராமரிக்கிறதுக்காகக்கூடிய செலவை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இஎம்ஐயில் எப்படியாவது பைக் வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் பணக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த பைக் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மொத்தமாக செலவாகும்னு யோசிப்பாங்க. இந்த பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் நம்ம வர வைக்கிறதுக்கு நம்ம எப்படி பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்பர் 9, த ரிச் ஒர்க்கிங் ஃபார் நெட்ஒர்க் நாட் இன்கம். பணக்காரங்க உழைக்கக்கூடிய வருமானத்தில் கவனம் செலுத்தாம மொத்த உழைப்பிலும் பணம் செலுத்துவாங்க. பொதுவாக ஒரு ஏழையோட மனநிலை எப்படி இருக்கும்? 1 மணி நேரத்துக்கு $100 தராங்க அப்படின்னா அந்த $100 பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பணக்காரங்க எப்பயுமே இந்த $100, $200 இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. $100 ஃபியூச்சரில் எப்படி நம்ம பெருசாக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால தான் அவங்க பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாகவே ஆகிட்டு போகிறாங்க. ஏழைகள் இன்னும் ஏழையாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே பணத்தை எப்படி செலவு பண்ணணும், பணத்தை எப்படி பார்க்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிடும். அடுத்தவங்க பணக்காரங்களாக இருக்கிறத பார்த்து ஏங்கி தவிக்கிறத விட நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், நம்மளை பார்த்து 4 பேர் எப்படி முன்னேறணும்னு யோசிச்சு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆவீங்க. நீங்கள் பணக்காரனாகவும் ஒருத்தும் ஏழையாகவும் இருக்கிறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அந்த கமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். மறக்காமல் ஒரு லைன் இல்லை 2 லைன் ஏதோ ஒரு வார்த்தையில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன குவாரிஸ் இருந்தாலோ, இந்த வீடியோ நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, நம்ம இன்னும் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் மக்களே. வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நம்ம எல்லாருமே அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் ஓடுற எல்லாராலுமே அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுதா என்ன? கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் தான் அந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே ஏதோ அவங்க கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு காலத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த பணத்தை நம்ம அதிக அளவில் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் வந்து $100 கொடுத்து ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப யோசிப்போம். ஆனால் ஒரு சில பேர் $300 கொடுத்து கூட அந்த பிரியாணியை ஈஸியாக வாங்கி சாப்பிடுவாங்க. பணக்காரங்க கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, அதுக்கு ஈஸியாக பெட்ரோலும் போடுறாங்க. இவங்க கிட்ட மட்டும் எப்படி பணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க பண்ணுற ஒரு சில மேஜிக்கை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் முக்கியமான காரணம். மேஜிக்னா இது மாயம் மந்திரம் மேலே கிடையாதுங்க. ஒரு சில மணி ரூல்ஸை அவங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் அவங்களால இந்த மாதிரி ஈஸியாக செலவு பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பணத்தை வேஸ்ட்டாகவும் செலவு பண்ண மாட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மணி ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் வாழ்க்கையில் பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். நீங்களும் ரிச் பீப்பிள்ஸ் மாதிரி $300 கொடுத்து ஏன் $500 கொடுத்து கூட நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானுமே என்னுடைய வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்பர் 1, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் சேவிங் மணி. இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பில் இதுவும் ஒன்றுங்க. பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறத விட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை எப்படி அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய தப்பில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பணத்தை நீங்கள் சம்பாதிச்சாலும் அந்த பணத்துக்கான செலவு கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காசை சேர்த்து வைக்காமல் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், அதிக அளவில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பணத்தை எப்படிங்க நான் அதிக அளவில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதை பற்றி 2வது ரூல்ஸில் பார்க்கலாம்.
டோன்ட் சேஸ் மணி. என்னப்பா பணத்து பின்னாடி ஓடாதுன்னு சொல்கிற, அப்போ எப்படி நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பணத்து பின்னால் ஓடனா மட்டும் நம்மளால் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியாது. சில பெர்சனல் வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக பணம் நம்மளை தேடி வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சில பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுறதுக்கு ₹1,00,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை விட அதிகமாகவும் சார்ஜ் பண்ணுற பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேல்யூ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அந்த அளவுக்கு மிக உலகத்தில் இல்லாத கருத்தை சொல்ல போகிறாங்களா அந்த 3 மணி நேரத்தில்? கிடையவே கிடையாது. அவங்களுடைய பர்சனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கு தான் காரணம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பாடு ₹60 விற்குது. ஆனால் அதே சாப்பாடை இன்னொரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ₹300 விற்குது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? பெரிய அளவில் டேஸ்ட்டும் பெரிய வித்தியாசம் இருக்காது, பொருட்செலவும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் நம்ம ₹300 கொடுத்து தாராளமாக வாங்குவோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதோடைய பிராண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன ஹோட்டல்லேருந்து ஒரு பிரியாணி அந்த பெரிய ஹோட்டலுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த பிரியாணி எங்கேருந்து வருதுலாம் தெரியாது. ஆனால் நம்ம எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பெரிய ஹோட்டல்லேருந்து தான் வாங்க போகிறோம். அந்த பிரியாணியோடைய ஆக்சுவல் விலை என்ன அப்படின்னா ₹60. ஆனால் அந்த பெரிய ஹோட்டலில் அவங்க சொல்கிற விலை ₹300. நம்ம என்ன நினைப்போம்? ₹300 ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹோட்டலுடைய பிராண்ட் வேல்யூ. அது பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும், பெரிய அளவில் ஃபேமஸான ஹோட்டலாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் ₹300 கொடுத்து கூட அந்த பிரியாணியை தாராளமாக வாங்குவீங்க. ஆனால் அதே பிரியாணியை ஒரு சின்ன கடையில் போயிட்டு வாங்கி பாருங்களேன். ₹300 சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் வாங்க மாட்டீங்க. எதுக்கு போய் இந்த கடையில் நான் ₹300 வாங்கணும் அப்படின்னு யோசிப்பேங்க. இந்த மாதிரி தான் எல்லா விஷயமே இருக்குது. நம்மளுடைய பர்சனல் வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக பணத்தை சம்பாதிக்க முடியும். நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க. கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, லட்சங்களில் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே திறமையில வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறீங்களா? கிடையவே கிடையாது. 2 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபேமஸ் எவ்வளோ பெருசு இருக்குது, அவங்களுடைய மார்க்கெட் எவ்வளோ பெருசு இருக்குது, அவங்களுடைய வேல்யூ எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணத்தை பின்னால் ஓடாமல் உங்களுடைய பர்சனல் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த பர்சனல் வேல்யூ எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அடுத்த உள்ள பார்க்கலாம். நம்பர் 3, நோ லேர்ன் நோ ஏர்ன். அதாவது நீங்கள் கற்றுக்காமல் இருக்கும்போது உங்களால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியாது. இங்கே நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் படித்து முடித்த உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூ போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுடைய வேல்யூ என்னென்னு. அவங்க கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். அப்படியே பதில் சொன்னாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஒரு ₹8,000 ₹10,000 தான் கொடுப்பாங்க. அவங்க நினைக்கிற அளவுக்கு ₹20,000 ₹25,000 எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு லேர்னிங் ஸ்கில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது நம்ம பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியாதுங்க. நம்ம முதல்ல லேர்ன் பண்ணணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு நிறையா இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கனாலும் சரி, அதை பற்றின உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதை நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி லேர்ன் பண்ணும்போது தான் உங்களால் அதிகப்படியான மணி சம்பாதிக்க முடியும். இந்த பர்சனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இந்த லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் பர்சனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது உங்கள் வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு நாலேஜபிளாக பேசணும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சாளராக இருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் உங்களால் அங்கே ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அப்போ இந்த லேர்னிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த லேர்னிங் இருந்தால் தான் உங்களுடைய பர்சனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் இந்த செயினிங் கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களாலையும் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதனால் முதல்ல ஏர்ன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 4, ஸ்டார்ட் as soon as possible. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது அதை எந்த அளவுக்கு சீக்கிரமாக பண்ண முடியுமோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இருக்க அப்டக்கல்ஸ், நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ டெய்லியும் நான் காலையில் எழுந்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாள் எழுந்து பாருங்கள், நான் இன்றைக்கி எழுந்துக்கலாம் இல்லை நாளைக்கு எழுந்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. இதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே தள்ளி போட பழகாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை உடனடியாக பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட பழகாதீங்க. எது நினைச்சாலும் உடனடியாக அதை ஸ்டார்ட் பண்ண பழகிக்கோங்க. நம்பர் 5, ட்ராக் யுவர் மணி. நீங்கள் பணக்காரனாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய வரவு செலவு கணக்கை கண்டிப்பாக கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஸ்கெடியூலிங், அந்த நீங்கள் மணியை ட்ராக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பணத்தை எப்படி செலவு பண்ணுறோம், எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம், எதுக்கு உபயோகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் எப்பயுமே பணத்தை முடிஞ்ச அளவுக்கு கணக்கு பண்ணுங்கள். ஸோ மக்களே, நான் சொல்லக்கூடிய இந்த 5 ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். என் மூலியமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட்டில் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இப்படி ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.